வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் செஷன். நீங்கள் ஒரு டிபிஏவா? இந்த வீடியோ உங்களுக்கானதான். நீங்கள் உங்களோட டேட்டாவை வந்து ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் உங்கள் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண ஆசைப்படுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட டேட்டா பேஸில் டேட்டாவை எப்படி என்கிரிப்ட் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்பவும் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்பேரண்ட் டேட்டா என்கிரிப்ஷன் இல்லைன்னா டிரான்சாக்ஷன் டேட்டா என்கிரிப்ஷன். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த வருஷத்துலேருந்து இது ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்கியூஎல் சர்வர் 2008 இருந்தால் இந்த வெர்ஷனில் இருந்தால் இந்த டிடிங்கிற ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகிருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டிடியில் நான் டேட்டா என்கிரிப்ட் பண்ணுறேன்னா, இல்லை டேட்டா நம்ம சொல்லக்கூடாது, டேட்டா பேஸ் நான் என்கிரிப்ட் பண்ணுறேன்னா டேட்டா பேஸ் என்கிரிப்ஷன் எப்படி நடக்குன்னா, நமக்கு தெரியும் ஒரு டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு மெட்டடேட்டா ஃபைல்ஸ் இருக்கும், அதே மாதிரி லாக் டேட்டா ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிடியை வந்து போத் எம்டிஎஃப் என்கிரிப்ட் பண்ணும், அதே மாதிரி எல்டிஎஃப் என்கிரிப்ட் பண்ணும். அது இல்லாமல் இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு எஸ்கியூஎல் சர்வர் 2008 மேலே இருக்க எல்லா வருஷங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி அசூர் எஸ்கியூஎல் சர்வரில் சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி அசூர் எஸ்கியூஎல் டேட்டா வெர்ஸில் சப்போர்ட் பண்ணும். எஸ்கியூஎல் சர்வரில் வந்து எல்லா வெர்ஷன்ஸ்லையும் சப்போர்ட் பண்ணும், பட் எல்லா எடிஷன்லையும் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் சப்போர்ட் பண்ணாது. லைக் எக்ஸ்பிரஸ் எடிஷன், ஸ்டாண்டர்ட் எடிஷன் எல்லாத்துலேயும் வந்து இது சப்போர்ட் பண்ணாது. எல்லா வெர்ஷன்லையுமே என்டர்பிரைஸ் அண்ட் டெவலப் எடிஷனில் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, என்கிரிப்ஷன் சொல்லிடா. அப்போ என்கிரிப்ஷனுக்கு ஏதாவது அல்காரிதம் இருக்கா? எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம சீக்வல் சர்வர் என்கிரிப்ட் பண்ண நம்ம கேட்டாச்சுன்னா மெயினாக இவங்க 2 அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஏஇஎஸ் இல்லைன்னா அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட், இல்லைன்னா ட்ரிபிள் டிஇஎஸ்ங்கிற அல்காரிதம் யூஸ் பண்ணியா இந்த என்கிரிப்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இது என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும், நம்மளோட டேட்டா பேஸில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா பேஸ் நீங்கள் பேக்கப் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு இந்த பேக்கப்பை வந்து எடுக்கிறதுக்கு என்கிரிப்ஷன் கீ வேணும், அதே மாதிரி இந்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் என்கிரிப்ஷன் வேணும். இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளோட டேட்டா சர்வர் ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணி எம்டிஎஃப் எல்டிஎஃப் ஃபைல்ஸை காப்பி பண்ணி எடுத்துட்டாங்கனாலும் அவங்களுக்கு யூஸ்லெஸ். ஏன்னா இந்த டேட்டா எல்லாம் எம்டிஎஃப் எல்டிஎஃப் ஃபைல் இருக்க எல்லா டேட்டாமே வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லை பேக்கப் வந்து எடுக்கும்போது பேக்கப் ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு, யார்கிட்ட கையில் கிடச்சினாலும் இட்ஸ் யூஸ்லெஸ், பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் எ டீக்ரிப்ஷன் கீ தேவை. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் எப்படி வந்து என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ண டேட்டா பேஸை பேக்கப் எடுக்கணும்னு பார்க்கலாம், எப்படி அதை ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக வந்து 3 இது தேவை. ஒன்று, நமக்கு வந்து ஒரு சர்வீஸ் மாஸ்டர் கீ ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ மெயினாக எனக்கு என்னெல்லாம் தேவை? எனக்கு ஒரு மாஸ்டர் கீ தேவை, அதே மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவை. அதுக்கப்புறம் நான் எந்த டேட்டா பேஸில் வந்து இந்த என்கிரிப்ஷன் நான் பண்ண போகிறோன்னா அந்த டேட்டா பேஸ் லெவலில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி, இல்லை அந்த மாஸ்டர் கீயை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு கீ ஜென்ரேட் பண்ணும். கீ ஜென்ரேட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸில் வந்து நான் என்கிரிப்ஷனுங்கிற ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணும். ஸோ இவ்வளோ நான் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து என்னோட டேட்டா பேஸ் வந்து என்கிரிப்டடா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர் டேட்டா பேஸில் போயிட்டு எனக்கு வந்து என்கிரிப்ஷன் கீ ஃபஸ்ட்டு மாஸ்டர் கீயோட என்கிரிப்ஷன் நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஸோ சின்டாக்ஸ் என்ன? கிரியேட் மாஸ்டர் கீ என்கிரிப்ஷன் பை பாஸ்வேர்ட். இந்த இடத்துல பாஸ்வேர்டு நான் கொடுக்குறது தான். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர் டேட்டா பேஸில் நான் வந்து ஒரு மாஸ்டர் கீ ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி என்னோட மாஸ்டர் கீ இருக்குது, ஃபைன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுற சின்டாக்ஸ் என்ன? கிரியேட் சர்டிஃபிகேட் நேமு, எந்த சப்ஜெக்டில் டேட்டா பேஸ் என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்காக இந்த சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம இது பண்ணோம். ஸோ சின்டாக்ஸ் என்ன? கிரியேட் சர்டிஃபிகேட் ஒரு நேமு, இந்த சப்ஜெக்டில் டேட்டா பேஸ் என்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த டேட்டா பேஸில் வந்து இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ண என்கிரிப்ட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நான் ட்ரைனிங்கிற டேட்டா பேஸில் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் ட்ரைனிங் டேட்டா பேஸ் நான் கொடுத்தாச்சு. ஸோ ட்ரெயின் டேட்டா பேஸ் நான் ஸ்விட்ச் பண்ணிட்டு என்கிரிப்ஷன் கீ அங்கே வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன? கிரியேட் டேட்டா பேஸ் என்கிரிப்ஷன் கீ வித் அல்காரிதம். எந்த அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம்? அல்காரிதம் என்கிரிப்ஷன் பை சர்வர் சர்டிஃபிகேட். சர்வர் சர்டிஃபிகேட்னா நான் ப்ரீவியஸாக ஜென்ரேட் பண்ண சர்வர் சர்டிஃபிகேட். இதை கொடுத்து நம்ம வந்து எனேபிள் பண்ணும். ஸோ என்கிரிப்ஷன் கீ எனேபிள் பண்ணுறது கிரியேட் டேட்டா பேஸ் என்கிரிப்ஷன் கீ வித் அல்காரிதம் AES 256. அதான் அல்காரிதம் அட்வான்ஸ்டு என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். என்கிரிப்ஷன் பை சர்வர் சர்டிஃபிகேட் இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஜென்ரேட் பண்ண சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து என்கிரிப்ட் பண்ண வரும். நம்ம என்கிரிப்ட் பண்ணால் நமக்கு ஒரு வார்னிங் தான் வரும்.
அந்த எக்ஸிக்யூட் பண்ணா the certificate used for encrypting the database encryption key has not been backed up. You should immediately back up the private key associated with the certificate. இது எதுக்காக சொல்றாங்கன்னா இன்கேஸ் நம்ம வந்து இந்த பேக்கப் எடுக்காம விட்டுட்டோம், டேட்டாபேஸ் பேக்கப் எடுத்து நமக்கு இது ரீஸ்டோர் பண்றதுக்கு இது கண்டிப்பா நமக்கு தேவை. இட் மே பி ரீஸ்டோரேஷன் ஆர் இட் மே பி அட்டாச் டிட்டாச் ப்ராசஸ்க்கு எனக்கு இந்த என்கிரிப்ஷன் கீ ரொம்ப முக்கியமா தேவை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு மாஸ்டர் கீ ஜெனரேட் பண்ணிட்டோம். சர்டிஃபிகேட் எப்படி ஜெனரேட் பண்ண நமக்கு தெரியும், அதை வச்சு எப்படி என்னோட டேட்டாபேஸ்ல என்கிரிப்ஷன் கீ ஜெனரேட் பண்ணணும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா டேட்டாபேஸ் லெவல்ல இந்த என்கிரிப்ஷனை எனேபிள் பண்றேன். ஸோ ஆல்டர் டேட்டாபேஸ் ட்ரைனிங் செட் என்கிரிப்ஷன் ஆன். ஸோ டேட்டாபேஸில் என்கிரிப்ஷன் எனேபிள் ஆகும். என்கிரிப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ என்கிரிப்ஷன் எனேபிள் இருக்க இல்லை நான் எப்படி செக் பண்ண முடியும், sys.dm_ database encryption keysல எனக்கு வந்து எதுக்கெல்லாம் வந்து என்கிரிப்ஷன் எனேபிள் ஆயிருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ டேட்டாபேஸ் ஐடி, எந்த என்கிரிப்ஷன் ஸ்டேட் என்ன, என்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வரும். எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட கீ லென்த் என்ன, அசென்ட்ரிக் கீயா, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு இதில் என்ன வந்திருக்கு, ட்ரைனிங் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண டேட்டாபேஸ் ஐடி 7 and 8. ஸோ ஐடி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் sys.databases id 7 and 8. id 8ங்கிறது டெவலப்மெண்ட் டேட்டாபேஸ். ஸோ நம்ம எனேபிள் பண்ணது டெவலப்மெண்ட் டேட்டாபேஸில் 8. ஓகே. 7 ட்ரைனிங் டேட்டாபேஸில் வந்து நம்ம என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த டேட்டாபேஸில் நம்ம என்ன டேட்டா போட்டாலும் அந்த டேட்டா வந்து என்கிரிப்டட்லாம் இருக்கும். அந்த டேட்டாபேஸோட எம்டிஎஃப்ஓ எல்டிஎஃப்ஓ பேக்கப் ஃபைலோ இருந்தாலும் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. இந்த கீ இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லைனா டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு முடியும். ஸோ இந்த மெத்தடில் நமக்கு நம்மளோட டேட்டாபேஸை மோஸ்ட் செக்யூர்டு ஃபார்மேட்டில் நம்மளால் வச்சுக்கிற முடியும். ஓகே. ஸோ ரிப்பீட்டட் ஒரு தடவை பார்த்தாலும் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் டேட்டாபேஸில் ஒரு மாஸ்டர் கீ நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஒன்று ஜென்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் லெவலில் எனக்கு எந்த டேட்டாபேஸில் இந்த என்கிரிப்ஷன் வேணுமோ அந்த டேட்டாபேஸில் போய்ட்டு ஒரு டேட்டாபேஸ் என்கிரிப்ஷன் கீ நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். டேட்டாபேஸ் என்கிரிப்ஷன் கீ ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸில் வந்து என்கிரிப்ஷனை எனேபிள் பண்ணுவோம். இப்போ நான் வந்து என்கிரிப்ஷன் கீ ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு இந்த என்கிரிப்ஷன் தேவையில்லை, நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் பண்ணுறேன்னா நம்ம அதை எப்படி டிசேபிள் பண்ணலாம், ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் என்கிரிப்ஷன் ஆஃப். இப்படி பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம், என்கிரிப்ஷன் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கு எப்படி நம்மளோட டேட்டாபேஸை செக்யூர்டாக என்கிரிப்டடாக நம்ம வச்சிருக்கலாம்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த வீடியோஸில் நம்ம இந்த என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்க இந்த டேட்டாபேஸ் எப்படி பேக்கப் எடுக்கிறது, அதே மாதிரி எப்படி அந்த பேக்கப் எடுத்த டேட்டாபேஸ் நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டாபிக் வேணாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன்.